ஜொஹோரில் டுரியான் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. சிங்கப்பூரர்கள் ஜொஹோர் பாலத்தை கடந்து டுரியானை ரசித்து வருகின்றனர். சிங்கப்பூரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் டுரியான் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது வழக்கம். ஆனால் இவ்வாண்டு சிங்கப்பூர் பொது தேர்தலுக்கு பிறகு அத்தகைய பயணம் 30 விழுக்காடு அதிகரித்துள்ளது என்று ஜொஹோர் பயண வழிகாட்டிகள் சங்கத்தின் தலைவர் ஜிம்மி லியோங் தெரிவித்தார். டுரியான் ருசிக்க வருபவர்களால் ஜொஹோரின் வருமானம் கூடியிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் ஆதரவளித்த தங்களுடைய சமூகத்திற்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களை டுரியான் சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வது பிரபலமான வழியாக இருக்கிறது என்று லியோங் கூறினார். ஒவ்வொரு குழுவிலும் 8 முதல் 10 பேருந்துகள் இடம்பெற்றிருக்கும் என்றார் அவர். உதாரணமாக ஜாலான் காயு நாடாளுமன்ற உறுப்பினரான இங் சீமங் அண்மையில் ஜொஹோருக்கு மூசாங் கிங் சுற்றுலா செல்லும் ஒரு அறிவிப்பை ஃபேஸ்புக்கில் வெளியிட்டிருந்தார். ஒரு நாள் சுற்றுலா பயணத்திற்கான கட்டணம் 110 சிங்கப்பூர் வெள்ளி கட்டணம் வசூலிக்கப்பட்டது. அதில் போக்குவரத்து, மூசாங் கிங் டுரியான், மதிய விருந்து, 8 வகையான இரவு உணவு போன்றவை உள்ளடங்கியிருந்தன. உங்கள் நாக்கில் எச்சில் ஊறுகின்றதா? டுரியானை சுவைக்க போவோமா?